2017 சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பார்ல நடந்த சண்டை ஞாபகம் இருக்கா? அந்த சென்னை பார் ஃபைட்டுன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ரொம்ப ஃபேமஸான வீடியோ அது. அனிருத்லாம் வந்து அப்படியே நடந்து வருவார். அதை விட்டுருங்க. 2020ல எக்மோர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ல நடந்த சண்டை ஞாபகம் இருக்கா? அஜய்க்கும் மற்றொரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அதையும் விட்டுறலாம். இப்போ 2025 கடந்த மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ல சண்டை நடந்திருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நடிகர் ஸ்ரீகாந்தோட அரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸ்ரீகாந்த் ஏன் திடீர்னு அரெஸ்ட் பண்ணணும், அவர் எப்படி திடீர்னு கைதானாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன நம்ம சம்பவங்கள் குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதாவது கடந்த 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் பாருக்கு செல்வ பாரதி அவரோட டீமும் தூண்டில் ராஜா டீமும் வராங்க. செல்வ பாரதி அப்படின்ற நபர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மகன்னு சொல்லப்படுது. தூண்டில் ராஜா அப்படின்றவர் வந்து ஒரு உணவகத்தோட உரிமையாளர். அவங்க டீமும் வராங்க. அங்க நடந்த சில சலசலப்புனால அங்க ஒரு மோதல் ஏற்படுது. அங்க 2 தரப்புக்கும் ஏற்பட்ட மோதல்ல அந்த பார் வந்து சூறையாடப்படுது. பாட்டெல்லாம் உடைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுனால அந்த பார் உரிமையாளர் என்ன பண்றாரு, நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 2 தரப்பு மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் செல்வபாரதி மேலையும் கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்படுது, தூண்டில் ராஜா மேலையும் கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்படுது. ஸோ அந்த கேஸின் அடிப்படையில் செல்வபாரதி கைதும் செய்யப்படுறார். பட் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, தூண்டில் ராஜாவுக்கு ஆதரவா அவர் மீது போடப்பட்ட கேஸுக்கு எதிராக நடிகராகவும் அறியப்படுற அரசியல் பிரமுகர் அஜய் வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னோட ஆதரவாளர்களோட சேர்ந்து அத்துமீறியதா கூறப்படுது. சில சேனல்ஸ்ல பத்திரிகைகள்ல ரகளையில ஈடுபட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து கட்டப்பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால காவல்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீசாரை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு அஜய், சுனாமி சேதுபதி, பிரசாத் உள்ளிட்டோரை அடுத்தடுத்து கைது பண்றாங்க. குறிப்பா நான் ஓப்பனிங்ல சொன்ன பார் மோதல் இருக்கு இல்லையா, இந்த 2017 மோதல், 2020 மோதல், இப்ப 2025 மோதல், இந்த மோதல் சம்பவத்துக்கு எல்லாத்துலயும் காமனா இருக்கிற ஒரு பேர் அப்படின்றது அஜய். சோ ஏற்கனவே அஜய் மீது வந்து அடிதடி தகராறு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நிலையில இப்போ ஒரு தொழிலதிபர் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செஞ்சிருக்கிறதா அஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.